வாங்க முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் சூடானோடனே எண்ணெய் போட்டுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் கொஞ்சம் நேரம் காஞ்ச பிறகு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பூண்டு, ஒரு கருவேப்பிலை கொத்து ஒன்று போட்டிருக்கேங்க. போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கி விட்டுருக்குறேன். கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம். உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்குங்க. அதனால் உப்பு போட்டு வதக்கியிருக்கிறேன். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம முருங்கைக்காயை கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு பீஸின்னு சின்னதாக கூட போடலாம். நான் மீடியம் சைஸாக போட்டிருக்கேன். போட்டு நல்லா எண்ணெயிலே பிரட்டிக்கலாங்க. நல்லா எண்ணெயிலே காய் நல்லா வெந்து வந்துடுங்க. நம்ம இப்போ தண்ணி ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் நேரம் ஆகட்டும். நல்லா வெந்து வரும். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். ரெண்டும் சேர்த்து நம்ம கொஞ்சம் லைட்டாக உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா பிரட்டி விட்டோம்னா நல்லா வதங்கி வந்துடுங்க. நல்லா எல்லாத்துலேயும் காயில் எல்லாத்துலேயும் சேர்கிற போல் நம்ம பிரட்டி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிரட்டி விட்டோம்னா நல்லா காய் நல்லா மசாலா இறங்கிடுங்க உள்ளே. இப்போ நான் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையுமே அதில் போட்டு சேர்த்துக்கிறேங்க. காய் ஒரு கால்வாசி வெந்திருக்கும். அப்போ நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா சுருண்டு வதங்கி வந்துடும். நல்லா வெந்த பிறகு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. பிரட்டி எடுக்க போகிறோம். காய் நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. நல்லா மூடி போட்டு வதக்கி வச்சிட்டோம்னா வதக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி காய் வேகிறதுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சோம்னா நல்லா காய் நல்லா வெந்து வரும். எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. இப்போ நம்மளுக்கு நல்ல மசாலாலாம் இந்த மாதிரி எல்லாம் ஒட்டி வருது பாருங்கள். நல்லா மசாலா கிரேவி மாதிரி ஆகும். முருங்கைக்காயில் எல்லா மசாலாவும் ஒட்டி வருங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் சாறு உள்ளே போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க முருங்கைக்காய் பொரியல். சாப்பிட்றதுக்கு சாம்பார் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எப்பப்போ இது போல் செய்வேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.